நவுரா என் பொண்டாட்டி பாக்கணும் நவுராடி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குடும்பத்துக்காக இந்த சுமையெல்லாம் தாங்குறதே ஒரு சுகந்தான். போடா 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 டேய். எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எப்பவுமே பிரியா வந்து ரொம்ப டயட்ல தான் இருப்பாங்க. ஏய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? பேசிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ற மக்களே அம்மாவும் புள்ளையும் போடுவோம். ஏறா 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 கிளம்ப வண்டியிட ஏய் ஏறா ஏறா டே ஏறா நவுராடி நவுரா என்னடா நவுரா என் பொண்டாட்டி பாக்கணும் நவுராடி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ பிரியா உன்னை பார்த்து 5 நிமிஷம் ஆச்சு. பிரியா இப்படி நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? வீட்டுலாம் சௌக்கியமா? எல்லா லக்கேஜுமே என்னத்துக்கும் வச்சுட்டாங்க. வேற யாரும் இருக்காங்களா? வாங்க அந்த பொட்டிடுறா டேய். ரெட் கலர் பொட்டிடுறா. குடும்பத்துக்காக இந்த சுமையெல்லாம் தாங்குறதே ஒரு சுகந்தான். போடா 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 டேய். எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வந்தாச்சு. ஸோ இந்த வண்டியில் கிளம்பி ஊருக்கு போயிடுவோம்னு நினச்சேன். பட் அது கிடையாது. பக்கத்தில் ரெசார்ட்டுக்குள்ளேயே இவ்வளோ இந்த வண்டியில் தான் போகணும் போல். ஏன்னா அவ்வளோ பெரிய ரெசார்ட் இது. அது இந்த வண்டிக்கு பேர் எதுவும் சொன்னாங்களே, பாகியா பகியா பகி பகி. ராஜு இந்த ரெசார்ட் பேர் என்ன? லோட்டஸ் டெசாரு. நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. எங்களோட ரூம் வந்து 207. நாங்கள் அங்கே போயிட்டு நல்லா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு தூங்க போகிறோம். தூக்கி எந்திரிச்சிட்டு சிங்கப்பூர் போயிடுவோம். ஸோ வந்து இங்கே கொடுக்க யார் யார் இந்த ட்ராவலில் கூட வராங்கன்னு காட்டுவோம். ஓகே ஹாய். ஸோ வந்து இந்த பிளானை வந்து அரேஞ்ச் பண்ணது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி தான். நன்றி வணக்கம். ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே வந்து சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துக்கும் வந்து அண்ணி முனைப்பாக இருப்பாங்க. 3 மணிக்கு ரூம் வந்து எங்களுக்கு தரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி என்ன கரெக்டா? 10 o'clock. காலையில 10 மணிக்கே நாங்க வந்துட்டோம். எல்லாம் இல்ல அது எல்லாம் குடும்பமா வந்துட்டோம். ஸோ அதனால வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா போதும். பட் நாங்க வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். எங்க அம்மாவுக்கு வந்து பஞ்சுவலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அம்மா இவ்வளவு பஞ்சுவலா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எந்த இடத்துக்குமே பந்தியில போய் உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு பந்தி டைமுக்கு போடுற கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. ஆமா. அதனால ஒரு ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். அப்போ வந்து நேரத்தோட வர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 5 மணி நேரம் அட்வான்ஸா வந்துட்டோம். 5 மணி நேரம் டைமை பயன்படுத்தி என்னென்னலாம் பார்க்க முடியும்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர வந்துட்டுமே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதனால கொஞ்சம் விலை கொடுத்துதான் ஆக வேண்டியது. அதனாலதான் இந்த வண்டியிலேயே பெட்ரோல் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு 4 மணி நேரம் சுத்த போறோம். ஸோ அண்ணா அவர்களே, ஸோ இந்த இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு காரணம் கரெக்டா நீங்க தானே. அண்ணி உங்க மேல அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அதாவது எதெல்லாம் ரைட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணது, எதெல்லாம் தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணது. அதுதான் அண்ணியோட லாஜிக். ஸோ மக்களே, நாங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு காட்டுறோம். உன்னிட்ட தூங்க போறியா? மகளே $300 செலவு பண்ணி எல்லாரையும் கூட்டு வந்தா ரூம்ல படுத்து தூங்க போறேன்னு சொல்லுது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். காலைல தூங்கல, தூக்கம் முக்கியம்ல. தூக்கம் முக்கியம்ல, தூங்கணுமா? அதுக்கு சிங்கப்பூர்லயே தூங்கி இருக்கலாமே. மலேசியா வந்து தூங்க போறேங்கிற? மகளே கண்டிப்பா எல்லா கேங்லயும் இப்படி ஒரு ஆள் இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்னு ஊருக்கு போய் அங்க போய் ஆடை சுத்தி பார்க்கலாம்னு சொன்னா டயர்டா இருக்குடா வந்தது தூங்குறோம்பாங்க. உங்க கேங்ல யாராவது இருந்தா இந்த வீடியோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் லோட்டஸ்ல எங்களுக்கான ரூமுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். தலைவன் அந்த இவர் முக்கியமாக இவர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. நிலன் உன் ட்ரெஸ் திரும்பி காட்டு. வாவ், மலேசியன் மங்கூஸ் மாதிரியே இருக்கடா. நீ யார் மாதிரி இருக்க? கதிரன் ட்ரெஸ் அது. அதனால கேட்டாங்க நிலன் யூஸ் பண்ணுவானா, இது அப்படியே புதுசா இருக்க வாங்கினது அப்படின்னாங்க. தாராளமா கொடுங்க. அவன் அதை வாங்கிட்டு அதுல இருந்து சந்தோஷம். ஆனந்தம் கதிரன் ட்ரெஸ். வாவ், பாரு பெல்ட் இருக்கு, பாரு பட்டன் இருக்கு. ஏய் நிலன் இருடா. கதிரன் ட்ரெஸ்ல ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. நிலன் திரும்ப. டிராயர் அவர் தான் பாக்குறேன்.
அவரு எப்படா மூச்சா போவ அப்ப அவரும் அழகான ஒரு செமையான ஒரு பெட்ரூம். வெளியில பார்த்தா என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். எங்கடா அது துணியை காணும். இது பண்றேன்டா என்னடா ரெடி 3 2 1 and go. ஏய் ஹீரோயின் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு ரூம். எனக்கும் வயசுக்கு இந்த ரூம். ஏ சூப்பரா. நீ இங்க படுத்துக்கோ, வயசு அங்க படுத்துக்கோ. அது நிலனுக்கு பார்த்தா எல்லாம் தெரியுமே. வயசு கூப்பிடுங்க வர சொல்லுங்க. சரி ஓகே. வயசு உன்னை அருண் கூப்பிடுறான். எங்க இருக்க? ஆமா என்னடா இங்க வந்துட்ட? ஓ அப்படியாடா. இப்படியும் போய்க்கலாம். அப்படி இல்லை இந்த ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா இருக்கும் போது வந்துட்டு பிரசாந்த் இந்த பக்கம் ஏமாத்துவாங்கல்ல, அப்படி ஏமாத்தலாம். ஓகே மக்களை இங்க பாருங்க. இப்படி பார்த்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கு ஐ இந்த பைக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டாரு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் வந்தாச்சு. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியவங்க தான் இன்னும் வரல. ராஜு ஒரு 2000 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். காலைல இட்லி தோசை சாப்பிட்றதுக்கும் நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி தான் தலைவர் வருவார். தலைவரே குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி மலையில் பேசினா தான் இப்போலாம் ரிப்ளை பண்ணுறான். இங்கிலீஷில் பேசினா கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப நேரமாக பிரியா ஏதோ தேடிட்டு இருக்காங்க. பிளேட்டு சூப்பர். ஓகே நீ ஓகே எவ்வளோ பெரிய பிளேட் வேணும் உங்களுக்கு? பெரிய பிளேட்டே காணி எல்லாம் குட்டி பிளேட்டா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்னது இல்ல. அந்த பக்கம் போனா பெரிய பிளேட் வரும். அண்டா குண்டாலாம் அந்த பக்கம் இருக்கு. அங்கே போயிடலாம் வாங்க. எப்பவுமே பிரியா வந்து ரொம்ப டயட்ல தான் இருப்பாங்க. ஏய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? பேசிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ற. ஒன்லி பிரெட்ஸ் ஜாம். ஏய் டவுட் இல்லாமல் நீங்கள் செஃப் அரவிந்த் கிட்ட கேட்கலாம். என்ன டவுட் உங்களுக்கு? நகருதே இப்போ இத வச்சா அது கீழ விழுந்துருமான்னு. நகர்ந்தா வச்சா கீழே விழுதான். சரி 2 கை இருக்குலையா பிடிச்சிக்கோ. ஓ அதில் நகருதா? ஓ ஏய் உங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் நீ சாப்பிடுவோன்னு உங்க அம்மா சமைக்கிற மாதிரி ஏமாத்துறாங்கடா. எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. என்ன ஸ்பெஷல் பிரியா இன்னைக்கு? எல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மலாய் ஃபுட்டாக இருக்கே, பரவாயில்லையா? ஏதோ இருக்கிறத வச்சு ஒப்பேத்தலாம். இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்கிறான்ல. நான் மலாய் ஃபுட் தான் இப்பெல்லாம் சாப்பிட்றேங்கிறத மக்கள்கிட்ட சொல்லிவிடு. நம்ம மலேசியன் மலாய் ஃபுட் தான் சாப்பிட்றோம். அப்படியா? மலேசியா ஸ்பெல்லிங் சொல்லு. எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. பிளேட் எங்க நல்லாக்கா? பிஏ ரோமன் இன் ரூம். மலாய் ஃபுட் சாப்பிட்டு மலேசியனா இன்னைக்கு வாழப்போறேன். ஓ அப்படி பார்க்க போறீங்க. நாளைக்கு சிங்கப்பூர் போயிடுவீங்களா? அப்போ சிங்கப்பூரின் ஆயிடுவேன். காயா டோஸ்ட் சாப்பிடுவேன். ஓ காயா டோஸ்ட். மண்டே இந்தியா போயிட்டு பொங்கல் தோசை சாப்பிடுவேன். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உட்கார். ராஜராஜன் என்ன எடுத்து வரீங்க? ஓ வா அண்ணன் டயட் ஃப்ரீக்குங்கிறதுனால அவர் அப்படி தான் இருப்பார். சரி ஓகே. பரோட்டா எடுத்து வந்துட்டு இருக்கு. சரி ஓகே. ஸோ அம்மா என்றைக்குமே ஸ்பெஷல் தான். அம்மா வந்து எங்களுக்கு தாய்ங்கிறதுனால தாய்லாந்து ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னம்மா எடுத்துருக்கீங்க? செம்மையாக இருக்குதா? சிங்கப்பூர் நூடுல்ஸு சூப்பரு. அது எல்லாமே எனக்கும் சேர்த்து எடுத்துடா. ஆமாம் ஓகே. இப்போ மலேசியாவில் காலை உணவு வந்து வெரைட்டியாக விதவிதமாக எல்லோரும் என்னென்னமோ வந்து யோசிச்சிருக்கோம். ஸோ இது வந்து எக்கு ஷாட்டோ ஏதோ சொன்னாங்க. அதில் வந்து எல்லாம் அடித்து நவுத்தி நான் எடுத்து வந்தேன். அருண் டேஸ்ட் பண்ணலாம். அருண் நீ என்ன எடுத்து வந்துருக்குற? உனக்கு ஆம்லேட் எடுத்து வந்துருக்கேன். கொஞ்சம் தக்காளி சாதம் எடுத்து வந்துருக்கேன். அது சரியா? இன்னொன்று நம்மளோட பிரியா நீ என்ன எடுத்து வந்துருக்க? எல்லா இடமும் கூட்டமா இருந்ததால நான் ஃபர்ஸ்ட் போய் ஓட் மீல் எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு தான் அடுத்த ரவுண்ட் போயிட்டு. பிள்ளைக்கு அவனுக்கும் வந்து கூட்டமா இருந்ததால ஃபர்ஸ்ட் வந்து கெலாக்ஸ் எடுத்துட்டேன். கெலாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். உனக்கு பிடிக்க மாட்டி? சாக்கோஸ் பிடிக்க மாட்டி? என்ன இவ்வளோ மண்டா எடுத்து பயங்கரமா? மலேசியன் பரோட்டா வந்துருக்கு ஸ்பெஷலாக. ஸோ இங்கே லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எக்கச்சக்க தமிழ் ஆட்கள் இருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பாதி பேர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க நம்மளை வந்து நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத கேட்டும் செய்கிறாங்க. நமக்கு இது நல்லா இருக்குங்கிறத கேட்காமையும் செய்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். சார் தான் மிஸ்டர் ஆர்கே. தஞ்சாவூர் தான் உங்களை சொந்த ஊர். எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் தான்டா ஃப்ரூட்ஸோடு தான் அவர் ஃபினிஷிங் டச் கொடுப்பார்.
அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வாட்டர் மெலான். இவனுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குமா? இவருக்கு ஒரு பட்டப்பேர் என்ன பட்டப்பேர்? மலேசியன் வாட்டர் மெலான் ஸ்டார். இன்றிலிருந்து நீங்கள் மலேசியன் வாட்டர் மெலான் ஸ்டார் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓகேயா? பார்த்து பார்த்து ஜூஸ்லாம் கீழே ஊத்தாம. ரெண்டுமே எக் பேஸ் தான். கேட்டேன் which doesn't contain egg ன்னு. அதனால சரி சீஸ் கொண்டு பிரியா, நீங்க உள்ள என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க அது மட்டும் சொல்லுங்க. பார்க்கிறதுக்கு பயங்கர ஃபேன்சியா இருக்கும். பட் அடியில இருக்கிறது பாத்தீங்கன்னா பேஸ் வந்து சேமியா உப்புமா. சேமியா உப்புமாவா? கோகனட் ரைஸ் இருந்தது பட் நமக்கு ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேமியா உப்புமா, பேக்டு பீன்ஸ், சன்னா, அப்புறமா கேரட், இது கேப்சிகம், சாலட் ட்ரெஸ்ஸிங் கேட்டேன். எது வந்து எக் இல்லாத சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2-3 வச்சிருந்தாங்க which doesn't contain egg கேட்டேன் because நான் பேசிக்கலி வெஜிடேரியன். எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு கால். கத்ததடி. ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். அது எல்லாமே எக் இருக்கும். எல்லாமே எக் பேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சீஸ் வாங்கிட்டு வந்து அதை டாப் அப் பண்ணி. ஓகே, நீங்க வைக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால நாங்க கை கழுவ போறோம். பை. இல்ல இது பேசிக்கா வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கலிஃபோர்னியன் பரீட்டோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். சோ நான் வந்து இங்க இருந்து அவைலபிள் இன்கிரிடியன்ஸ் வச்சு நான் ஒரு பரீட்டோ பவுல் பண்ணிருக்கேன். அபிலன், உங்க அம்மா ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்றோம். சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கெஸ்டிங்ல தான் ஆக்சுவலாக கொண்டு வந்தேன். பட் நம்ம கலிஃபோர்னியன் பரீட்டோ கான்செப்ட் வந்து நம்மளோட இந்தியன் தேசி சேமியா உப்புமா சூப்பரா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் வறுத்துக்கல்ல ஆல் த சாலட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அது சீஸ். ஐ திங்க் வீட்டில் குழந்தைங்களா கூட சாப்பிடலன்னா டப்புன்னு இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ஃபேன்சியாக ஃபீல் ஆகும். ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ வெரி ஹோல்சம். எஸ், பாஸ். ஸோ என்னோட வேர்டிக் வந்து பாஸ். எப்பவுமே உனக்கு பிடிச்சதை நீ மட்டும் சாப்பிடு, இந்தாங்க உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி எனக்கு இதை எடுத்து வந்து கொடுத்துடாத. என்ன தெரியுமாங்க, இவங்க நான்வெஜ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அங்கே பஃபேல வந்து மோர் தென் ஹாஃப் வந்துட்டு அவங்களோட ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. சரி பரவாயில்ல, ஓகே இந்த கண்ட்ரி அப்படி தான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன் தேட போனேன். இருந்ததில் நாங்கள் குக் பண்ண இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹாப்பி தரேன். வா, அதெல்லாம் எனக்கு தோணலை. மக்களே, அம்மாவும் பிள்ளையும் போடுவோம். அவங்க அம்மா சொல்லி நான் சாப்பிட மாட்டேங்க. இங்கே வாங்க பாருங்க கூப்பிட்டு மூக்கையும் வாங்கி தொடர்ந்து அம்மா குழுங்க வாங்க சொல்லலாம். சில எக்ஸ்பீரியன்ஸை நாம அனுபவிக்கலாம். சில எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். ஏங்க மலேசியால இருக்கிற லோட்டஸ் பட்டிக்கு வாங்க, குடும்பமா ஒரு குளியல போடுங்க. கீர்த்தி சுரேஷ் இப்படி தான் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங்ல வருவாங்க. நவுந்து வா. கமான் காஜல் அகர்வால். சாரி, காஜல் அகர்வால். நிறைய எதிர்பார்க்க